பிரைஸ் த லார்ட். 141 சங்கீதம் 4 அக்கிரம செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. ஆமேன். இங்கே பார்த்தோம்னா தாவீது ராஜா ரொம்ப அழகான ஒரு ஜபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறார். என்னவென்றால், என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் என்று. ஆமேன். இந்த வசனங்கள் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிற வசனமாய் இருக்கிறது. என்னவென்றால், நாமும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம், ஆண்டவரே, நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்கள் என்று. ஆமேன். ரட்சிக்கப்பட்ட நாம் கூட என்ன நினைக்கிறோம் என்றால், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது எல்லாமே உண்மை. ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், நம்மை நாமே தான் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். வேதத்திலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய தேவைகளுக்காக, அற்புதத்திற்காக வந்தார்கள். அப்படி வந்தவர்களிடத்தில் ஆண்டவர் ஒருபொழுதும், நீங்கள் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறீங்கப்பா, அதனால் முதலாவது நீங்கள் போயிட்டு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், உங்களுடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், அதற்கப்புறம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆமேன். அவரிடத்தில் வந்த யாவருக்கும் ஆண்டவர் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிதான் அனுப்பினார். ஆமேன். அப்படி அற்புதத்தை பெற்றவர்கள்தான் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து அவரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். இவரே வருகின்ற மேசியா என்று. ஆமேன். அந்த விசுவாசத்தை அஸ்திபாரமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பரிசுத்தமானார்கள். இவ்வாறு மாத்திரமே நம்மால் பரிசுத்தமாக முடியும். அதே தான் இங்கே ஆண்டவரும் ஒரு ஜபமாய் தாவீது ராஜாவின் மூலியமாய் வெளிப்படுத்துகிறார். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் என்று. ஆமேன். அதாவது, ஆண்டவரே, எனக்கு துன்மார்க்கர் செய்யக்கூடிய அந்த கிரியைகளை எல்லாம் பார்த்தேன்னா எனக்கு ஆசையாக இருக்கு, நானும் அப்படி வாழ வேண்டும் என்று. அந்த பாவங்கள் என்னை இச்சிக்க வைக்கிறது, அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று என்னுடைய இருதயம் அதன்படி இணங்க போகிறது. ஆனால் ஆண்டவரே, இது எல்லாமே தவறான காரியம் என்றும் உமக்கு பிரியமில்லாத காரியம் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க விட்டுறாதீங்கப்பா என்று தாவீது ராஜா இங்கே சொல்கிறார். ஆமேன். அதாவது தாவீது ராஜா இங்கே அவர் மீது நம்பிக்கையை வைத்து, நான் அந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் செய்துவிட மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லாமல், ஆண்டவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை, ஆமேன், தாழ்மையாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க ஏசப்பா, இந்த பாவத்தை எல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றுகிறது ஆண்டவரே, அதனால் தயவு செஞ்சு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க விட்டுறாதீங்கப்பா என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆமேன். இது நமக்காகவும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, என்னால் தனியாக பரிசுத்தமாய் வாழ்ந்து விட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆண்டவரே, உன் கரத்திலே நான் விழுகிறேன், என்னை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று தாவீது ராஜா இங்கே தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். ஆமேன். அதே போல 2ஆம் பகுதியில், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவங்க செய்கிற காரியமெல்லாம் பார்த்தோம்னா ருசி உள்ளதாக தான் ஆண்டவர் இருக்கு. அவர்களுக்கு கிடைக்கின்ற பலனெல்லாம் ருசி உள்ளதாய் தான் இருக்கிறது ஆண்டவரே. அதை பார்க்கும் பொழுது எனக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் தோன்றுகிறது ஆண்டவரே. அதனால என்னுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று தாவீது ராஜா இங்கே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். ஆமேன். நம்முடைய வாழ்விலும் இதே போலதான். நாம் எல்லோரும் பலவான்கள் கிடையாது. ஆமேன். நம் எல்லோருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அந்த காரியங்களை கொண்டு சாத்தானும் நம்மை சோதித்து நம்மை பாவத்தில் விழ வைக்க பார்க்கிறான். ஆனால் இங்கே நாம் நம்முடைய சுயத்தை நம்பாமல், நம்மால் தனியாகவே பரிசுத்தமாய் வாழ்ந்துவிட முடியும் என்கிற எண்ணத்தை நாம் கொள்ளாமல் ஆண்டவரை நாம் நம்புவோம். ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் சொல்வோம். நம்முடைய ஆண்டவருக்கு நம்மை பற்றி எல்லாமே தெரியும். ஆமேன். நம்ம எந்தெந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிறோம்,
நம்ம எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று நம்மை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென். அதனால் ஆண்டவரிடத்தில் நாமும் சொல்லலாம், ஆண்டவரே, இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது நானும் பாவத்தில் விழுந்து விடுவேனா என்கிற பயம் இருக்கிறதப்பா. அதனால் என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பாவத்தை எல்லாம், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் நான் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே நம்மை நடத்துவார். ஆமென். தாவீது ராஜாவும் 19ஆம் சங்கீதத்திலையும் இதே போன்ற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும். அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். இங்கே பார்த்தோம்னா தாவீது ராஜா ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கும் அதே போல துணிகரமான பாவங்களுக்கும் நீங்கள் தான் ஆண்டவரே என்னை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த பாவங்கள் என்னை ஆட்கொள்ளாதபடிக்கும் நீங்கள் தான் ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேனப்பா. அப்போதான் ஆண்டவர் என்னால் பரிசுத்தமாய் மாற முடியும். ஆமேன். அதே போல பெரும் பாதகத்துக்கும் என்னால் நீங்களாக இருக்க முடியும். அதனால் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும், அதாவது வெளிப்படையாய் நான் காண்பித்துக் கொள்வதும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருக்க வேண்டும். அதே போல என்னுடைய இருதயத்தின் தியானமும், அதாவது என்னுடைய உள்ளான மனுஷனும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருக்க வேண்டும் அப்பா. ஆமேன். இங்கே பார்த்தோம்னா தாவீது ராஜா தம்மை முற்றிலுமாகவே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, நீங்கள் தான் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும் என்ற ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆமேன். அதாவது தம்மை பரிசுத்தமாய் மாற்றும்படி அவரை நம்பாமல் தேவனை நம்புகிறார். ஆமேன். ஆகையால் நாமும் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு நம்மை நம்பாமல் ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவரை நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவார். ஆமேன்.